Assalamualaikum students. Exercise 1.3, question number 7. Find the largest possible domain of the real value function f of x equal to square root of 4 minus x square divided by square root of x square minus 9. சரிங்களா? இனிமே ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னா நமக்கு இந்த x க்கு பதிலா எந்த ரியல் நம்பர்னா இந்த இடத்துல நம்ம இன்புட் பண்ணலாம் கேட்டிருக்காங்க. சோ நம்ம x க்கு பதிலா இன்புட் பண்ணக்கூடிய வேல்யூ எப்படின்னா நமக்கு அவுட்புட்டா ஒரு ரியல் நம்பர் தான் வரணும். ஓகேயா? நான் என்ன பண்ண போறேன், ரூட் இருக்கு ஓகே சம்ல. அப்போ ரூட்ல வந்து ஒரு விஷயம் படிக்க போறோம். என்ன விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா கவனிங்க. ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ஆஃப் -1 இருந்துச்சுன்னா இது எப்படி சொல்லுவாங்க, இஸ் கால்ட் as I ன்னு சொல்லுவாங்க. I னா இது என்ன அர்த்தம்னா இமேஜினரி பார்ட். சரி என்ன அர்த்தமா, இது வந்து இமேஜினரி பார்ட். அப்ப வந்து இது வந்து இமேஜினரிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் ஏ ரியல் நம்பர். சரிங்களா? சோ நான் இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக் படிப்போம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள தான் எல்லா நம்பர் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஒரு சின்ன பார்ட் தான் இமேஜினரி நம்பர். சரிங்களா? அப்ப இந்த இமேஜினரி நம்பர்னா ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா என்ன நம்பர் இஸ் கால்ட் as இமேஜினரி நம்பர். அப்ப நமக்கு இந்த இமேஜினரி பார்ட் எதுவுமே படிக்க கூடாது. நம்ம என்ன இந்த ரியல் பார்ட் ரியல் நம்பர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க √4 - x² இருக்கு. அப்போ இந்த x க்கு பதிலா நீங்க நம்பர் நிறைய நம்பர் போட்டே இருக்கலாம். ஆனா எந்த நம்பரை போட்டா மைனஸ் வருது ரூட்டுக்குள்ள அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் கரெக்ட்டா கவுன்ட் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 - x² இருக்க எழுதிக்க தனியா 4 - x² எழுதிட்டு சரிங்களா, ஈக்குவல் நீங்க பண்ணுங்க 0 போடுங்க. சரிங்களா? அப்ப ஈக்குவல் நீங்க 0 போட்டீங்கன்னா நமக்கு x 0வா மாத்தக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைக்கும். எப்படி தான் மாத்த போற பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 4 அந்த சைடுல மைனஸா மாறுமா. அப்ப -x² = -4. therefore - it cancel. அப்ப x க்கு பாத்தீங்கன்னா +or -2 வரும். சோ பிளஸ் ஒரு ரியல் நம்பர் மைனஸ் ஒரு ரியல் நம்பர். ஓகேங்களா? நமக்கு x க்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க +2 போட்டாலும் -2 போட்டு ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும் 0 னு அவுட்புட் கிடைக்கும். ஆனா நமக்கு இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு நம்பர் லைன் மாதிரி டிசைன் பண்றேன் பாருங்க. இது வந்து ஒரு -∞, லெஃப்ட் சைடு போனா -∞, இந்த ரைட் சைடு போனா +∞. சோ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, ஒன்னு +2 ஒன்னு -2. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த -2 தான் ஃபர்ஸ்ட் போடணும், அடுத்து +2. நம்பர் லைன்ல சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப வந்து -2 இந்த இடத்துல +2 போடுவீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நம்பர் எடுக்க போறோம். நீங்க மைண்ட் கால்குலேஷன் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ரெண்டு நடுவுல ஒரு நம்பர் எடுங்க. இஸ் கால்ட் as -3 -4 -5. அப்ப நான் இங்க என்ன பண்றேன், இந்த கண்டிஷன்ல நான் -3 அப்படினா இதெல்லாம் எடுத்துக்கோம் 4 - x² எடுத்துக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், -3 அப்ளை பண்ணி மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. 4 - -3 ஸ்கொயர். வாட் இஸ் ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர்? எப்படி செக் பண்ணுவீங்க, சைடுல எழுதி காட்டுங்க. 4 - -3 ஸ்கொயர் அப்ப ரூட்டுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வாட் இஸ் ஆன்சர் 4 மைனஸ் இந்த ஸ்கொயர் பண்ண ஆன்சர் நமக்கு தான் வரும் பிளஸ் ஆகும். வாட் இஸ் ஆன்சர் ரூட் ஆஃப் -5. அப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் என்ன இஸ் கால்ட் as the imaginary number. கண்டிப்பா இந்த இன்டர்வல் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது இமேஜினரி. ஓகே, அது வந்து இமேஜினரி நம்பர் வராது. சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்துல -2 ல இருந்து லெஃப்ட் சைடு போனா நமக்கு இமேஜினரி நம்பரா வரும். அதே மாதிரி நீங்க +2 க்கு மேல 3 4 5 6 எந்த நம்பர் எடுத்து போறோம் அதே மாதிரி செக் பண்ணுங்க. 4 - 3 square is called as 9. 4 - 9 is called as -5. அப்ப கண்டிப்பா இந்த 2 க்கு நீங்க இந்த சைடு போனாலும் இந்த ரைட் சைடு போனாலும் அது நமக்கு என்னதா வரும், is called as imaginary number தான் வரும். இது நமக்கு என்ன வரும், imaginary number வரும். அப்ப இன் பிட்வீன்ல என்ன மாதிரி நம்பர் இருக்கு சார், -1 0 1. அப்ப டெசிமல் வேல்யூ எந்த நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பா என்ன வரும், இது நமக்கு பொருந்தும். அப்ப இந்த இன்டர்வல் தான் என்ன பண்ண போறேன், சூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த இன்டர்வல்ல நான் எந்த நம்பர் எடுத்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா is called as a real value. is called as a real value. சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் மேல இருந்து வந்து இன்னும் கீழ வந்து பார்க்கல, ரெண்டுக்கும் சேர்த்து தான் கடைசி அவுட்புட் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ வந்து பண்றேன். கீழ வந்து ரூட் விட்டுருங்க. அப்ப x² - 9 இருக்கு. இத வந்து ஈக்குவல் டு 0வா மாத்த போறேன். அப்ப x க்கு பதிலா நீங்க என்னென்ன நம்பர்லாம் போட்டா ஈக்குவல் டு 0 மாற போகுது அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. ஈக்குவல் 0 போடுங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த -9 ரைட் சைடு + 9 மாறுமா. அப்ப x² = +9. அப்ப எப்படி எழுதலாம், x = ஆன்சர் +3. அப்போ x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு +3 வரும் -3 வரும். நான் இங்க நம்பரிங் போடுற பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு -∞ இங்க ஒரு +∞. சரிங்களா? நமக்கு ரெண்டு 3 இருக்கு, ஒன்னு -3 போடணும், இன்னொன்னு +3 போடணும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த -∞ ல இருந்து -3 வரைக்கும் இந்த நம்பர் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம் சார் அப்படினா -4 எடுத்துக்கலாம். -4 இங்க டினாமினேட்டர்ல நம்ம எக்ஸ்பிரஷன் தான் எடுத்துக்கோம். அப்ப இங்க -4 போடுங்க. -4 16 16 - 9 is called as positive or negative.
இஸ் கால்ட் 7. அப்படினா 14 ல இருந்து 9 கழிச்சினா +7 வருமா -7 வருமாப்பா? +7. அப்ப இந்த பாசிட்டிவ் வேல்யூ வருதா? பாசிட்டிவ் வேல்யூனா இஸ் கால்ட் as a real number. That means அப்ப 7ங்கிறது 7ங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பர். அப்ப இந்த இடத்துல நமக்கு ரியல் வேல்யூ இல்ல. அப்ப இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். சோ நீங்க -3 ல இருந்து -4 -5 எந்த நம்பர் எடுத்தா ரியல் நம்பரா வரும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம இந்த 3 க்கு அப்புறம் ஒரு நம்பர் எடுங்க. 4 எடுங்க. அதே 4. சோ 4 நீங்க ஸ்கொயர் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? That means 4 square plus 16. 16 minus 9 is called as 7. Root 7ங்கிறது ஒரு ரியல் நம்பர். ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தா மட்டும் தான் இமேஜினரி. அப்ப நான் இந்த பார்ட் எடுக்கலாம். இது வந்து நமக்கு ரியல் பார்ட். இஸ் கால்ட் as ரியல் நம்பர். சோ இந்த ரெண்டுக்கு நடுவுல இமேஜ் நம்பர் சொல்லுங்க சார். எந்த வேணாலும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 ன்னு சொல்றேன். 0 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட்டுக்குள்ள -9 வரும். ரூட்டுக்குள்ள மைனஸ் எது பேரு? இமேஜினரி. சார் வேற மாதிரி நம்ம சார் 1 எடுங்க சார். 1 எடுங்க சார். 1 எடுங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 1 -9 -8. -8 ஒரு இமேஜினரி நம்பர். ரூட்டுக்குள்ள மைனஸ் இருக்குனால அப்ப இன் பிட்வீன் இந்த எல்லா வேல்யூ நமக்கு வந்து இமேஜினரியா இருக்கும். சரிங்களா? அப்போ நான் இப்போ இந்த ரெண்டுக்கு ரிசல்ட் சொல்ல போறேன். அப்ப நமக்கு எதுலாம் ரியல் வேல்யூ வருதோ அதான் மேட்ச் பண்ணனும். அப்ப பாருங்க இந்த -2 -3 எங்க இருக்கும்? இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கும். நான் மொத்தமா கம்பைன் பண்ணி போறேன் பாருங்க இந்த இடத்துல. நான் ரெண்டு நம்பர் லைனை மொத்தமா கம்பைன் பண்றேன். சோ இது -infinity இது +infinity நமக்கு -3 வருது பாருங்க. -3 அடுத்து பாருங்க இது ஒரு +3 வருது. அடுத்து -2 +2 இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல -2 இந்த இடத்துல +2. சோ நான் ஷேர் பண்ண போறேன். இந்த பார்ட் தான் ரியல் பார்ட். இதான் நம்ம ஆன்சர். அப்ப இத ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல -3 க்கு வெளியும் இந்த +3 க்கு வெளியும் தான் போகுது. ஓகேங்களா? அப்ப இது ஒரு இந்த இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ நமக்கு இப்போ அவுட்புட் சொல்ல போறோம். சோ வாட் இஸ் தி டொமைன் சார்? டொமைன் என்னவா சார் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே எங்கயாச்சும் கம்பைன் ஆகுது. ரெண்டு இங்க சேர் தான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர் லைன் வெச்சுங்களேன். சோ நான் வந்து -2 க்கும் +2 க்கும் போறேன். இது வந்து -2 இது +2 and வந்து இது -3 +3. இன் கேஸ் ஆஃப் இந்த ஷேடோ வந்து உள்ள இருந்துச்சுன்னு வெச்சுங்களேன். உள்ள இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் நான் -2 +2 இப்படி ஷேர் பண்ணிட்டேன். and -3 +3 உள்ள இருந்து இப்படி நீங்க ஷேர் பண்றீங்க. அப்ப ரெண்டுமே எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா -2 க்கும் +2 க்கும் ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகுது. ரெண்டுமே போடுது. அப்ப அதான் ஆன்சர். அப்ப அதே மாதிரி இந்த நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் சோ இது வந்து -2 +2 ஷேரிங்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே அவுட் பேட்ல போகுது. ஓகே இது வந்து அவுட் பேட பார்க்க போகுது. இது அவுட் பேட பார்க்க போகுது. இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு? இன்சைட்ல இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்? இன் பிட்வீன் கேப்பா இந்த இடத்துல நீங்க நம்பர் எடுத்தீங்கன்னா -2 ல இருந்து +2க்கு நீங்க நம்பர் எடுத்தீங்கன்னா மேல உள்ள பார்ட் வந்து ரியல் பார்ட்டா வரும். ஆனா கீழ உள்ள பார்ட் எப்படி வரும்? இமேஜினரி பார்ட்டா வரும். ஆனா இந்த அவுட் சைடுல நம்பர் தட் இஸ் -3 க்கும் +3 இந்த ரெண்டுல இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கீழ உள்ளது ரியல் பார்ட்டா வரும். ஆனா மேல உள்ளது எப்படி வரும்? இமேஜினரி பார்ட்டா வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து டொமைன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நோ ரியல் சொல்யூஷன். இது என்ன கிடையாது? ரியல் சொல்யூஷன் கிடையாது. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நோ ரியல் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். டொமைன் போடுங்க. Domain equal to no real value of x. That's a result.